ஒரு ஆக்டர் டான்ஸ் ஆடணும். இதுக்கு முன்னாடி அவர் ஆடினதே கிடையாது இந்த படத்துலையுமே. 100.5 மேல தான் அவரோட எனர்ஜி எல்லாமே செட் பண்ணி லாக் பண்ணிட்டு சார் ஆல் ஃபைன் சார் செம்மையா பண்ணுங்கன்னு சொல்லி கை கொடுப்போம். இந்த கை கொடுக்கும்போது கை சுடுது. நான் கட் அப்படின்னோடனே பிரியா he was watching daily சுல்தானா பிஃபோர் ஷூட். சுல்தானா வந்து அது ஒரு லெகசியான சாங். ராஜு மாஸ்டர் கிட்ட டான்ஸரா ஒர்க் பண்ண பையன். நான் நினைச்சிருந்தேன் அந்த புருவத்தை தூக்கி அவங்களோட இது பண்ணிருக்கலாம். பட் சிம்ரன் மேம் அது பண்ணல. அந்த கேரக்டர் மட்டுமே மெயின்டைன் பண்றது வந்து இட்ஸ் சுனில் சார் வெயிட் பண்ணி ஷூட் பண்ண படம். வெயிட்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஆதிக் தான் வந்து சுனில் சார் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து கூப்பிட்டு வந்தாங்க. சுனில் சாருக்கு வந்து ஆதிக் மேல பெரிய எமோஷன். பையான் தான் கூப்பிடுவாரு. இப்போ கூட இல்ல, ஆதிக் ஃபோன் அடிச்சு ரெக்வஸ்டா சார் நம்ம இப்படி பண்ணணும் பையா. அதான் ரிலீஸ் ஆயிருக்குன்னா அடுத்த நாளே வந்து பைரசியில் வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது எப்படி ஆச்சு? அது ஏதாவது உங்களுக்கு தலைவா அது இட்ஸ் எரர் தலைவா. அது கேன்சர் நோய் மாதிரி தான் சினிமா பேர். அது அப்பப்போ வரதான் செய்யும். அது நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். அவங்க தியேட்டர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கன்னா போன்ல பாக்குறாங்கல்ல, அதை விட அவர் பயங்கரமான ஒரு டெடிகேட்டடான ஒரு ஆக்டர் அண்ட் ஹம்பிள் இன் உச்சகட்டம். அவரோட டயட் இருக்குல்ல ப்ரோ, ரொம்ப டஃப் டயட். என்ன பண்ணுவாரு டயட்ல? தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது. ஹாய் மாஸ்டர், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து தியேட்டரே வந்து வைப் பண்ண ஒரு வைப் மெட்டீரியலை உருவாக்கி விட்ட ஒரு முக்கியமான ஒரு டான்ஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, சும்மா வாடிங்க. ட்ரெய்லர் பார்த்ததுல இருந்து இந்த படம் எப்போ வரும், அதுவும் முக்கியமா வந்து ஒத்தருபா தரேன் எப்போ வரும்னு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு சின்ன ஐடியாலஜி தான். என்னன்னா, ஒத்தருபா தரேன் அந்த ஸ்டெப்லாம் வேற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம இப்படிதான் கொடுக்கணும் ஒரு ஐடியாலஜி எப்படி வந்துச்சு? அது பிளானிங்கா எப்படி பிளான் பண்ணீங்க? ஆக்சுவலா ஒத்தருபா வந்து அது பயங்கரமான ரெஸ்பான்சிபிள் இருக்குல்லப்பா நமக்கு. அங்க பெரிய லெஜெண்ட் கொரியோகிராஃபர் பண்ணது ஜான் பாபு மாஸ்டர், அப்புறம் ராஜா சாரோட மியூசிக். ஸோ அது ஆல்ரெடி இட்ஸ் அ கல்ட். ஸோ அது எப்பயுமே நம்ம வந்து அந்த கல்ட் இனிமே கல்ட் தான். அது எது நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, தொற்ற கூட கூடாது. அது நம்ம ஒரு ஃபேன் பாய் மாதிரி அதுக்கு ஒரு பண்ணிட்டோம்னா ஓகே ஹாப்பி. ப்ளஸ் சொன்னா இப்போ வந்து ரொம்ப சிம்பிள்ஸ். எவ்ரி ஒன் இஸ் டான்சிங். ஸோ காம்ப்ளிகேஷன் மூவ்மெண்ட்ஸ் வந்து இட் ஒன்ட் ஒர்க். ஓகே, பிகாஸ் எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க. அது வந்து இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் டான்ஸ் ஒரு மாதிரி ஃபெஸ்டிவல் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனிபடி கேன் டான்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, முதல்லாம் டான்ஸ் ஆடணும்னா அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு. இப்போ அதெல்லாம் இல்லையா? இல்ல, எல்லாருமே ஆடலாம். அந்த மாதிரி பீட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்டெப் போட்டா அப்படின்னு அது ரொம்ப சிம்பிளா இருந்துச்சுன்னா அது கனெக்ட். ஓகே, அதுக்கு தான் அப்படி பிளான் பண்ணேன். ஆக்சுவலா வந்து அர்ஜுன் தாஸ் அவருடைய டான்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு சில இன்டர்வியூஸ்ல அதெல்லாம் வந்து பார்க்கும்போது தலைவன் யாராவது ஸ்டெப்போட மேனேஜ் பண்ற மாதிரி அப்படியே வந்து டான்ஸ் ஆடிடுவாரு. பட் எங்களுக்கு இதுல பார்க்கும்போது இவ்வளோ சூப்பரா வந்து இவ்வளோ ஒரு ஆட்டிடியூடோட, அதாவது எப்படின்னா ஒரு ஃபன்னியான ஒரு ஆட்டிடியூட எப்படி ஒரு ஆளா பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். அது உங்களோட இன்புட் தான் முழுக்க தலைவா. உங்களுக்கு அது ஒர்க் ஆச்சா? இது ஒர்க் ஆச்சா? அந்த ஃபீல் தானே, வைப் தானே, தரமா ஒர்க் ஆச்சு அப்படி கேக்குறீங்க? தேங்க்யூ. ஒரு ஆக்டர் டான்ஸ் ஆடணும். இதுக்கு முன்னாடி அவர் ஆடினதே கிடையாது இந்த படத்துலையுமே. ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறாங்க. ஆமா. ஸோ ஃபுல்லஸ்ட் 100.5 மேல தான் அவரோட எனர்ஜி எல்லாமே. ஓகே, 100.5 ஒன்று சொன்ன தெரியுமா? ஏன் தெரியுமா? டிகிரி தானே. அவருக்கு உடம்பு சரியில்லை அந்த டைம்ல. ஃபீவர். அவருக்கு பயங்கரமான ஃபீவர். ஐயோ, அவருக்கு வந்து நடுங்கிட்டு இருக்கும். ஆக்சுவலி யாருக்குமே தெரியாது. அது ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கும்போது எப்பவுமே வந்து செட் பண்ணி லாக் பண்ணிட்டு சார் ஆல் ஃபைன் சார் செம்மையா பண்ணுங்கன்னு சொல்லி கை கொடுப்போம். எப்பயும் எல்லா டான்ஸ் மாஸ்டர்ஸ் சரி எல்லாம் டைரக்டர்ஸ் இப்போ நம்மளே எடுக்குமே வந்தோடனே ஹாய் சார் பயங்கரமா பண்ணிடணும், நல்லா பண்ணுங்க பிஃபோர். இந்த கை கொடுக்கும்போது கை சுடுது. ஐயோ தலைமை என்னது இது அப்படின்னு. இல்லைங்க, ஏன்னா க்ரூஸ்ல ஷூட் பண்றோம். சுத்தி நிழலே கிடையாது. ஹெலிபேட்ல ஷூட் பண்றோம். மொட்டை வெயில், சுத்தி கடல், பயங்கரமான கோல்டு. ஸோ எப்படி இருக்கும் தெரியல அவருக்கு. ஏதோ அவரு சென்னையிலேருந்து துபாய் போய் துபாயில் ஹேரோட விஷன்லாம் பண்ணி, அப்புறம் அங்கேருந்து ஸ்பெயினில் சீக்வன்ஸ் பண்ணி ஸ்பெயின்லேருந்து முடிச்சுட்டு ஸ்பெயின்லேருந்து இங்கே ட்ராவல் ஆகிறோம். ஓகே, ப்ளஸ் அவருக்கு வந்து டேட்டூ ஒரு 2 hours 3 hours ஆகும் டேட்டூ ஃபுல்லாக போடணும்னா. ஓகேவா, கண்டினியூட்டிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கணும், இல்லைன்னா தப்பாயிடும் இல்லையா? டேட்டூ இப்போ போடுறோம், கொஞ்சம் கிராஸ் ஆயிடுச்சுனாலும் அது கண்டினியூட்டி தப்பாயிடும்ல. ஸோ டேட்டூ போடணும் 3 hours. அப்போ அவர் எப்போ தூங்குவார்? ஸோ ஷூட் அவருக்கு 8 மணிக்கு ஆரம்பிக்கணும்னா ஒரு 4 மணிக்கெலாம் அர்ஜுன் சாரும் வந்துடுவாங்க, ஆப்போசிட்ல அஜித் சார் வந்துடுவாங்க. ஏன்னா ஃபுல் டேட்டூ அவர் கையில அடி. ஆமா. ஓகே,
ஸோ அதுதான் அவரோட டெடிகேஷன் தான். நான் கட் அப்படின்னோடனே நடுக்க ஆரம்பிச்சிருவார். அப்புறம் ஆதிக் என்னடா பேசிக்கிட்டே இருக்கு, என்ன ஆச்சு, வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்னோடனே, இல்லை நத்திங் டிரெக்டர், நீங்கள் ஆதிக் நம்ம போகலாம் அப்படின்னோடனே, ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் உடம்பு சரியில்லை மச்சான், இது உடம்பு சரியில்லையா அப்படின்னு பார்த்துட்டு கை வச்சாரு, சுடுது, ஸ்டாப் 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 சார், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க சார். இல்லை இல்லை இல்லை, ஐம் ரெடி. ஏன்னா அவ்வளோ பெரிய செட்டப் அந்த ஷிப்புக்கான, அதுக்கு அந்த ஷிப்பு ஓகே ஒரிஜினல் ஷிப்ல க்ரூஸ்ல ஷூட் பண்றோம். ஓகே ஒரு நாள் ஷூட் வந்து இல்ல அப்படின்னா அது யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய ஹை பட்ஜெட் செலவு பண்ணிருக்காங்க. பிளஸ் டான்சர்ஸ் வந்திருக்காங்க, ஃபாரின் டான்சர்ஸ். இல்ல அதெல்லாம் அவரு இல்ல தலைவா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. அஜித் சாருக்கு அன்னைக்கு ஷூட் கிடையாது, அவங்க வந்து கீழே ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாங்க. சாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சார் டக்குன்னு மேல வந்துட்டு, நோ ப்ராப்ளம், நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு. சார் அப்படிலாம் இல்லைன்னு, இல்லை சார் ஐ டூ ஆதிக், நோ ப்ராப்ளம், நம்மளது ஏதாவது இருந்துச்சுன்னா ஷூட் பண்ணலாம், அவர் ரெஸ்ட் எடுக்க மாட்டேங்க. சார் இல்லை சார், நோ ப்ராப்ளம் சார், ஐல் டேக் ரெஸ்ட் அப்படின்னு. ஒரு ½ அன் ஹவர் ஒரு டேப்லெட் சாரும் ஆதிக்கும் பிஸ்கப் பண்ணி ஒன்று கொடுத்தாங்க. ஓகே, அதுக்கு கேப்ல நாங்கள் அந்த இவர் இருக்கார்ல ரகு சார், மொட்டை ரோடிஸ் ரகு, அவர் வச்சு சின்ன சின்ன ஷார்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு வாய்ஸ் ஒன்று வந்துச்சு, ரெடி அப்படின்னு, அர்ஜுன் சார். அதுக்கப்புறம் தான் இப்போ நீங்க பாக்க ஒவ்வொரு ஷாட்டுக்குமே பயங்கரமா உடம்பு சரியில்லை. ஆக்சுவலா நான் என்ன கேட்கலாம் வந்தேன்னா, அவ்வளோ பெரிய ஒரு க்ரூ, அவ்வளோ பெரிய ஒரு ஷிப்ல வந்து பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும். ஏன்னா வந்து டான்ஸ் பண்ணணும், இதை டக்கு டக்குன்னு முடிக்கணும்னு ஒரு கமிட்மெண்ட் இருந்திருக்குமே. அதை உங்ககிட்ட கேட்கலான்னு பார்த்தா நீங்க இன்னொரு கதை சொல்றீங்க. அர்ஜுன் தாஸ் அவர்கள், அது தலைவா கதை இல்ல கதை மீன்ஸ் அர்ஜுன் தாஸ் அவருடைய அந்த எஃபர்ட்ஸ் பத்தி நீங்க சொல்றீங்க. ஏங்க எங்களோடது ஒண்ணுமே கிடையாது ப்ரோ. நாங்க வந்து ஒர்க் பண்ணோம், நானும் கேமராமேன் சார், எடிட்டர், டைரக்டர் சார், வி ஆர் பிஹைண்ட் த கேமரா. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் நீங்களே இருக்கீங்க ஆப்போசிட்ல, உங்களுக்கு பிஹைண்ட்ல அவருக்கு ப்ரெஷர் கிடையாது. இப்போ நீங்க எங்கிட்ட கேள்வி கேட்கணும், விட்டிங்கன்னா ஒன் மோர்னு, ஸோ உங்களுக்கு டைம்னு ஒன்று இருக்குல்ல, அதே ஜோன் தான் அங்கேயும். ஓகே உடம்பு சரியில்லை, பயங்கரமா ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, நீங்க என்கிட்ட சொல்றீங்க எப்படிங்க அது பண்ணீங்கன்னா, அப்போ தட் இஸ் ஆக்டர், தட் இஸ் அர்ஜுன் சார். அதுவும் இல்லாம அந்த அவருடைய ஃபேஸை நம்ம இன்னும் கொஞ்சம், அதாவது ட்ரெய்லர் கட்லேயே பார்த்தாலும் சரி, படத்துலையும் நல்லா கொஞ்சம் கூர்ந்து பார்த்தோம்னா எங்கேயுமே வந்து பிசிறு தட்டல, அவர் அந்த மோடுல செம்மையா இருக்கிறாரு அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சது. தட் இஸ் ஆக்டர்ஸ் எல்லா ஆக்டர்ஸும் சரி, அவங்களுக்குள்ள என்டர்டெயின் பண்ணணும்னு வந்துட்டாங்கன்னா they will become a dragons. அண்ட் மெயினா வந்து இந்த பாட்டை பத்தி எல்லாரும் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி சுல்தானா சாங், அந்த வைபு சுந்தரம் மாஸ்டருக்கு அப்புறமா, அதுவும் இல்லாம அது ஸ்டெப்பை எக்ஸாக்டா நம்ம பண்ணணும், அது எப்படி நீங்க கிரியேட் பண்ணீங்க? எனக்கு பார்க்கும்போது ஈவன் அந்த அவங்க போட்டு அந்த காஸ்டியூம் முதற்கொண்டு ஒரே மாதிரி இருந்தது. சுல்தானா வந்து அது ஒரு லெகசியான சாங். நான் அங்க ராஜு மாஸ்டர் கிட்ட டான்ஸரா ஒர்க் பண்ண பையன். ஓகே இப்ப நம்ம அந்த சாங் பண்றோம் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ். பிளஸ் அது வந்து அது ஏன் அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னா, இப்போ சில ரீல்ஸ் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, அதே காஸ்டியூம் போட்டு டிவிக்கு முன்னாடி ஆடிட்டு இருப்பாங்க, அது ஒரு ட்ரெண்ட். சோ நம்ம அங்க டிவி வைக்கிறதுக்கு நமக்கு ஐடியா இல்ல. ஓகே சோ வாட் வி டிட், a couple dancing same, ஏன்னா ஆல்ரெடி பயங்கர ரீச் ஆன ஒரு சாங், சேம் மூமெண்ட்ஸ் வித் தி சேம் காஸ்டியூம் இல்ல, அது ஒரு மொமெண்ட், அது எல்லாருக்குமே அது லைவாவே இருக்கு. இப்போ இருக்கிற ஜென்சிக்கும் சரி 2Ksக்கு வந்து அது கனெக்ட் ஆகும். ஆமா, இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு அது இருக்கு, அதே காஸ்டியூம் போட்டு அதே மாதிரி மூமெண்ட்ஸ் ஆடுவாங்க. அது ஒரு அவங்க கிட்ட இருந்து ஒரு சரி இப்படி ஒண்ணு பண்ணா அது இவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ இருக்க பயங்கரமா கனெக்ட் ஆகும். ஓகே அப்படின்ற போது தான் அந்த ஐடியா. அந்த குட்டி கண்ணாடி இருந்துச்சுல, அது எங்க இருந்து பிடிச்சாங்க? ஆக்சுவலா அது செம்மையா ஒர்த்தா இருந்துச்சு, அது பார்க்கும்போது. அது டிசைனர் அனு மேம் தான். அனு மேமோட சாருக்கு ஒரு வே ஆஃப் காஸ்டியூம், அர்ஜுன் சாருக்கு டோட்டலா ஆப்போசிட் ஆஃப் காஸ்டியூம், இன்னொரு அர்ஜுன் சாருக்கு டோட்டலா ஆப்போசிட் காஸ்டியூம். இன்னொரு அர்ஜுன் சார் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர கலர்ஸா இருப்பாங்க, ஏன்னா அவர் கிராங்கியா இருப்பார். இன்னொன்னு பயங்கர ஸ்டோனியா இருப்பார், அவர் ஒரு மாதிரி டல்டா தான் இருப்பார். ஆமா, ஒரு மாதிரி டான் கலர்லயும் வித்தியாசமா. சோ அது அனு மேமோட மேஜிக். ஓகே, அண்ட் மெயினா வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஒர்க் இது எங்களுக்கு பார்க்கும்போது, இவ்வளவு பட்ஜெட்ல ஒரு படம் வந்து வந்திருக்கு. இப்போதான் ரிலீஸ் ஆயிருக்குன்னா அடுத்த நாளே வந்து பைரசியில் வந்து பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஈவன் அதை எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க இன்ஸ்டாகிராம்ல. ஒரு பக்கம் ஓகே, இந்த படம் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து இது ஒரு மோர் தென் மக்களுக்கு இன்னும் சேருதேன்னு சந்தோஷப்பட்டாலும் ஈஸியா வெளியே போகுது. அதுவும் ஈவன் டப்பிங் அவுட் மாதிரி இருந்துச்சு. அது எப்படி ஆச்சு? அது ஏதாவது உங்களுக்கு தலைவா? அது இட்ஸ் எரர் தலைவா. அது நமக்கு உடம்பு சரியில்லாம போகுது, ஏன் உடம்பு சரியில்லாம போகுது இல்ல நமக்கே தெரியாது இல்லையா? அந்த மாதிரி. ஆனா ரெக்கவர் ஆயிடுறோம்ல. சோ அந்த மாதிரி தான் சினிமாவுக்கும் அது அப்பப்போ வரதான் செய்யும். அது நம்ம
அதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும். கேன்சர் நோய் மாதிரி தான் சினிமா பேரு. பட் அது ஒரு கிரியேட்டர் அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏன்னா கண்டிப்பா இருக்கும் எஃபர்ட் இருக்கு, அவ்வளவு பெரிய எஃபர்ட். நீங்க சொல்லும்போது அந்த சிப்ல ஒரு ஷாட், அவருக்கு ஃபீவர், அதை தாண்டி ஒரு ஒர்க் பண்ணிருக்காரு, அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அஜித் சார் இறங்கி வந்து வேணாம்ப்பா நான் வேற ஷாட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒர்க்கா ஒரு ஷாட்டுக்கு ஒரு சீனுக்கு அவ்வளவு நடக்குதுன்னா மொத்த படம் அது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அது பயங்கர கஷ்டமா இருக்கு ப்ரோ. பட் அதை பாக்குறாங்கல்ல ப்ரோ, அந்த கஷ்டத்தை அவங்களே யோசிச்சாங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டாங்கன்னா அது சூப்பர் ப்ரோ. எஸ். இப்போ நீங்க சொல்றீங்க, இப்போ உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்க அதை ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணிட்டா எங்களுக்கு ஹாப்பி. அவ்வளவுதான். இந்த மாதிரி நிறைய இதை நான் சொல்லி கொடுத்து முடிச்சு விட்டுருக்கேன் ஆக்சுவலா. அப்படிங்களா? ஓகே. இல்ல அதான் சொல்றேன். அது அவங்க இப்ப பாக்குறவங்க அதை ரிப்போர்ட் பண்ணியும் அதை பார்க்காம அப்படி இருந்துச்சுன்னா அவங்க தியேட்டர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கன்னா போன்ல பாக்குறாங்கல்ல, அதை விட ஒரு ஒரு டன்ஸ் ஆஃப் ஒரு பிளாஸ்ட் வந்து தியேட்டர்ல இருக்கும். ஸோ ஐ திங்க் தே வில் கம். அது கண்டிப்பா இப்போ இருக்கிற ஜெனரேஷன்லாம் மேக்ஸிமம் ஐ திங்க் அவங்களே ரிப்போர்ட் பண்ணிடுறாங்கன்னு தான் நினைக்கிறேன். கரெக்ட். அண்ட் வந்து என்கிட்ட சில பிக்சர்ஸ் வந்து இருக்கு. அதாவது செட் ஆஃப் உங்களுக்கு ஸ்பாட்ல இருக்கிறவங்க அவங்கெல்லாம் அங்கே வெளியே பார்க்கும்போது அவங்களுடைய கேரக்டர் தெரியும், இவங்க இப்படிதான் நடிப்பாங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு. பட் செட்ல எப்படி இருந்தாங்கன்ற மாதிரி எனக்கு சொல்றீங்களா? அவங்க பிக்சர்ஸ். நம்பர் 1 சுனில் சார். ஓகே. சுனில் சார் இஸ் ஆல்வேஸ் எனர்ஜி. ஓகே. அவர் கிட்டத்தட்ட இப்படி ஷூட் பண்ணுவாரு. காலையில இங்கே ஒரு ஷூட் பண்ணுவாரு, மத்தியானம் இன்னொரு இடத்துல ஷூட் பண்ணுவாரு, நைட்டு வேற இடத்துல ஷூட் பண்ணுவாரு. அப்படியா? எங்க ஷூட்ல தான் ஃபுல்லா அவர் முன்னாடியே லாக் பண்ணி பண்ணி எங்கேயும் நகரக்கூடாது. ஸோ அவர் சுனில் சார் வெயிட் பண்ணி ஷூட் பண்ண படம் வெயிட்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே சார் ஐல் வெயிட் ஐல் டூ. எனக்கு ஷாக், சுனில் சார் என்ன சம்பந்தமே இல்லாம அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு வந்து சாரோட டெடிகேஷன் அப்படி இருந்துச்சு. அவரு ஆதிக் மார்க் ஆண்டனி பண்ணும்போது ஆதிக் ஃபர்ஸ்ட் டைம் ஆதிக் தான் வந்து சுனில் சார் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து கூட்டு வந்தாங்க. மார்க் ஆண்டனி ரிலீஸ் லேட் ஆச்சு, ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஆதிக் தான் கூட்டு வந்ததுனால சுனில் சாருக்கு வந்து ஆதிக் மேல பெரிய எமோஷன். நீங்க ப்ரோ பையான்னு தான் கூப்பிடுவாரு. பையா நீங்க இப்போ கூட இல்லை, ஆதிக்கு ஃபோன் அடிச்சு ரெக்வஸ்டா சார் நம்ம இப்படி பண்ணோம் பையா என்னதான் இருந்தாலும் வந்துடுவார். அந்த அளவுக்கு ஆதிக் மேல சுனில் சாருக்கு ஒரு லவ். நீங்க பட ஸ்கிரீன்ல பாக்குற சுனில் சார் இருக்காருங்களே, அது வந்து கேரக்டர் எல்லாருமே ப்ரோ. ஆனா ஆஃப் த ஸ்கிரீன் வெரி லவபிள் பர்சன். ஓகே. ஹம்பிள். அண்ட் மேம் என்ன கலக்குறாங்க? என்ன கலக்குறாங்க? நான் அந்த சீக்வன்ஸ்ல இல்ல. ஓகே மேம், நீங்க கண்டிப்பா ஸ்பாட்ல பாத்துருவீங்க. மேம் பயங்கர ஹாப்பி. மேம் வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆஃப் த கேமரா. ஓகே. நானு ஆதிக்கு ஹரிஷ் 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ப்ரோ. ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ்னா சாரோட போஸ்டர் வந்து ரோஹிணி தியேட்டர் மேல பேனர்ஸ் வைப்பாங்க தெரியுமா, அதை போய் பாக்குறதுக்குன்னே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. அவங்க எல்லாரும் அவங்க அந்த மாதிரி ஒரு கேங்கு. அந்த கேங் சாரோட படம் பண்ணும்போது அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு யோசிக்கிறோம் பண்றோம். அப்போ வந்து சீக்வன்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி டக் டக்குன்னு ஒர்க் பண்ணும்போது எங்க 3 பேரும் த்ரிஷா மேம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு இந்த 3 பேருமே ஒரே மாதிரி இருக்கீங்களே எப்படி அப்படின்னு கேட்பாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க, என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க, என்ன 3 பேருமே ஒரே எனர்ஜில இருக்கீங்க, ஹவு இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்பாங்க. மேம் தெரியல மேம் எங்களுக்கு, இல்ல டக்கு டக்கு டக்குன்னு பண்ணிடுறீங்களே ஒண்ணு தெரியல மேம் அப்படியே மேம். ஓகே மேம். மேம் வந்து மேம் கூடயும் நான் டான்ஸரா ஒர்க் பண்ணியிருக்கேன். மேமுக்கும் நான் வந்து கொரியோகிராஃபி பண்ணும்போது பயங்கர ஹாப்பி. ஓகே. அண்ட் திஸ் ஒன் அர்ஜுன் சார். அர்ஜுன் சார் வந்து மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் எனக்கு. ஏன்னா ஐ ஹாவ் டூ அர்ஜுன் சார். ஒரு அர்ஜுன் சார் கிடையாது, 2 அர்ஜுன் சார் எனக்கு வந்து ஆதிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஐ நீட் டு ஜஸ்டிஃபை த கேரக்டர்ஸ், டிஃப்ரென்ஷியேட். ஸோ ஒருத்தர் ஸ்டோனா இருக்காரு, ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி கிராங்கியா இருக்காரு. ஸோ அதுக்கு இவர் ஒர்க் பண்ணும்ல. இப்போ வந்து ஒன்று பண்றாங்க. இப்போ ஃபைனல் கிளைமேக்ஸ்ல ஒன்று பார்த்துருப்பீங்க. ஓகே, ஃபைட் போகும், அங்கேருந்து இன்னொரு கேரக்டர் டான்ஸ்ல ஒத்தரூபால என்ட்ரி ஆகும். ஸோ ஃபைட்லேயே வந்து டோட்டலாக என்னை வந்து ஆதிக்கு என்ன பண்ணாங்கன்னா, நீ ஜாமியை பார்த்துக்கிட்டே இரு, ஜாமியை வந்து வேற மாதிரி இருக்கணும் எனக்கு. எனக்கு வந்து அந்த கேரக்டர் வந்து டான்ஸ் அண்ட் ஃபைட் இருக்கணும். ஓகே, அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் வைப்லயே இருக்கணும். அப்போதான் அந்த மூமெண்ட் ஒர்க் ஆகும். சார் ஹெட்ஃபோன்ஸ் போனதுக்கு அப்புறம், இல்லைன்னா அது ஒர்க் ஆயிருக்காது. அந்த கேரக்டர் ஹெட்ஃபோன்ஸ்னு ஒரு மேஜிக் இல்லைன்னா அதெல்லாம் ஆதிக்கோட ரைட்டிங் தான். ஓகே, அந்த ஹெட்ஃபோன்ஸ்ன்ற ஒரு மேஜிக் இல்லைன்னா அந்த அந்த மொமெண்ட்டே வந்திருக்கு, சும்மா வந்திருக்கும், யூஸ்வலா வந்திருக்கலாம். அந்த ஹெட்ஃபோன்ஸுங்கிற ஒரு மேட்ரு அந்த ஆதிக் அவரோட ரைட்டிங்ல இருந்ததுனால அவர் பயங்கரமான ஒரு டெடிக்கேட்டடான ஒரு
ஆக்டர் அண்ட் ஹம்பிள் இன் உச்சக்கட்டம். ரிஹர்சல்லாம் எப்படி பண்ணார் ப்ரோ, ஷூட் முடியும் நேரா ரிஹர்சல் ஒரு நைட்டு ரிஹர்சல் இவங்க ஃபுல்லாத்தையும் ரிஹர்சல் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு ரூம் போவார். ஓகே. திருப்பி ரூம்ல டேட்டு அடிச்சிருப்பான், டேட்டு போடுவார். திருப்பி எங்க எப்படி தூங்குனாருன்னே தெரியாது, திருப்பி ஷூட்டுக்கு வந்துருவாரு. மனுஷன் ஃபுல்லா ஒர்க் ஃப்ரம் ஹோம், இங்கேயும் ஒர்க் பண்றது, அந்த மாதிரி தான் சார். பயங்கரமான டெடிகேட்டட். அண்ட் அவரோட டயட் இருக்குல்ல ப்ரோ, ரொம்ப டஃப் டயட். என்ன பண்ணுவாரு டயட்ல ப்ரோ? அவர் வந்து சில விஷயம் தான் ப்ரோ சாப்பிடுவாங்க. சிக்கன் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. ஓகே. ஆனா அந்த ஸ்ட்ரெஸ்ல இருக்குல்ல ப்ரோ, அந்த ஃபுல் ஸ்ட்ரெஸ்ல அவர் டயட்டை ஃபாலோ பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி தான் ப்ரோ தூங்குவார் அவரு. அப்படியா? ஆமா. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்க உட்காந்துருக்கீங்க, இப்போ ஓகே உங்களுக்கு பயங்கரமான இன்டர்வியூஸ் போயிட்டு இருக்கு. ஐ ஹோப் யூ won't go for gym, ரைட்? ஜிம் போற மாதிரி இருந்துச்சுன்னா பயங்கர டயர்டா இருக்கு, பட் he won't skip bro. That's why வீட்ல. எஸ். ஓகே. பிரபு சார் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது வந்து இன்ட்ரோ பண்றாங்க. பிரபு சார், எங்க அப்பா வந்து பிரபு சார் கொரியோகிராஃபி பண்ணியிருக்காரு, ஃபைட் கொரியோகிராஃபி. ஓகே. எங்க அப்பா ஃபைட் மாஸ்டர். ஸோ வந்து அவருக்கு பயங்கர ஹாப்பி. தம்பி நீ எங்கடா இங்கே அப்படின்னோடனே, ஸோ ஆதிக்கு இன்ட்ரோ பண்ணோடனே வெரி ஹாப்பி. அப்புறம் அப்பா கூட பேசினு மோஸ்ட் பாசிட்டிவ் சார். ஓகே. பயங்கரமான பாசிட்டிவ், ஸ்பாட்ல இருந்துகிட்டே இருப்பாரு. அவரோட டேட்ஸ்ல, ஓகே, அவர் டேட்ஸ்ல கேரவனே போக மாட்டாங்க. ஸ்பாட்லயே இருந்துகிட்டு கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எஸ் எஸ் என்ன போகுது. அவரோட டேட்ஸ்ல ஃபுல் படம் கிடையாது, அவரோட டேட்ஸ்ல இருப்பாங்க. பிரியா அகைன் ட்ரெண்டிங்கா அவங்க வந்து வைரல் பண்ணி விட்டுருக்கோமா? பிரியாவும் சரி, அர்ஜுன் சார் அவங்க ரிஹர்சல் வருவாங்க, பிரியாவும் வருவாங்க ரிஹர்சல். இல்லையா, பிரியாவும் ரிஹர்சல் வருவாங்க. அண்ட் டக்கு 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 டக்குன்னு என்ன சொன்னாலும் she will work and she was watching daily சுல்தானா before shoot. ஓகே. அதனால தான் இப்போ நீங்க ஒரு கேக்குறீங்கல்ல, அந்த ஒரு வைப் அப்படியே அந்த வைப். ஸோ அது அவங்களோட டெடிகேஷன். ஓகே. ஸோ காலையில ஆரம்பிச்சோம்னா ஸ்பாட்ல நின்று ஒர்க் பண்ணி கொடுத்து பயங்கரமா சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன், சின்ன சின்ன விஷயம். நான் நினைச்சிருந்தேன் அந்த புருவத்தை தூக்கி அவங்களோட இது பண்ணிருக்கலாம், பட் சிம்ரன் மேம் அது பண்ணல. ஓகே. ஓகே. ஸோ அதனால அந்த கேரக்டர் மட்டுமே மெயின்டைன் பண்றது வந்து இட்ஸ் பிரியா சூப்பர். ஓகே. அதுதான் வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப விரும்பி இருக்காங்க அப்படின்றது எனக்கு வந்து தெரியுது. அண்ட் ஃபைனலா ஒரே ஒரு கொஸ்டின், இது எப்படின்னா நீங்க ஒரு டான்ஸ் மாஸ்டர் அப்படின்றதுக்காக தான் நான் கேட்குறேன். இப்போ கரண்ட்ல இருக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸா இருக்கு, 2K கிட்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஆக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய டான்சிங் மூலமா உங்களால 1, 2, 3 வரிசைப்படுத்த தலைவா? அப்படிலாம் நம்ம எப்படி பண்ண முடியும்? அதெல்லாம் இல்லை தலைவா. ஓகே. அப்படிலாம் அந்த ரேட்டிங்லாம் நம்ம கொடுக்குற அளவுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஏதாவது பண்ணணும் இருக்கணும் தலைவா. நம்ம இப்பதான் வந்துகிட்டு இருக்கோம், நம்ம அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கணும் இல்லையா, அதுவும் இருக்குல்ல. இப்போ நம்ம ஒர்க் பண்ணதெல்லாம் குட். பதில் சார் படம் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் கண்டிப்பா இந்த கேள்வியை வந்து இன்னும் நல்ல லெவலுக்கு போய் வரும்போது கண்டிப்பா இந்த கேள்வி அப்போ நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் ட்ரை பண்றேன். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்தடுத்து நிறைய படங்கள் உங்களை மீட் பண்ண ரொம்ப ஆசைப்படுறோம். இந்த வைப் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ வெரி மச். குட் தேங்க்யூ. மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது.